ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அண்ட் ட்விஸ்ட் அண்ட் ஃபன்னான ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசாமும் ஷின்சானும் காட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஷின்சான் ரொம்ப கால் வலிக்குது, எங்கேயாச்சும் உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவான். கசாம தூரத்தில் ஒரு ஹோட்டல் பார்ப்போம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் ஷேப்பில் பல்லு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா நேனி தான் இருப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கேரக்டரில் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு சாக்கோ சிப்ஸும் எனக்கு ஒரு மில்க்கும் தாங்க அப்படின்னு ஷின்சானும் கசாமும் கேட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நேனி கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே சும்மா நாங்கள் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம், இங்கே அதிகமாக சுற்றாதீங்க, இங்கே ஒரு ஓநாய் நிற்கிது, அது போன தடவை தான் எனக்கு கடிச்சது, அது ரொம்ப ஆபத்தான ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பட்ட காலை காமிப்பாங்க. இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கசாமா அதை நினச்சி ரொம்ப உரி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். காட்டு உள்ள பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புல்லுலேருந்து சத்தம் கேட்கும். 2 பேரும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷின்சானும் கசாமும் ரொம்ப பயந்துருவாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம மசாவ் தான். மசாவும் பயந்துருவான் இவங்கள பார்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்துருவான் பயத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் தான் இவரை பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் கேட்பான். இவனை பார்த்தா பயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி மசாவ் வீட்லேயே இவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. இதுதான் குட்டியான வீடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் மசாவ். பரவாயில்ல கசாமா சொல்லுவாங்க, பரவாயில்ல, நாங்கள் யாருனே தரல, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு தங்குறதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஷின்சான் நைட்டு பார்த்தீங்கன்னா மசாவ் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பான். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கன்னு ஷாட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு ஓனாயாக இருந்தேன், என்னை சுட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். கசாமாவும் மசாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவாங்க. உங்களை எப்படி நாங்கள் சுடுறது, நீங்கள் எப்படி ஓனா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, அது எனக்கே எப்படி வந்துச்சுன்னு தெரில, அதனால் நீங்கள் என்னை சுட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆவாங்க. இது எனக்கே எப்படி கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் உங்களை சுட முடியாது, எனக்கே எப்படி நடந்ததுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் மூன் வராமல் வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மசாவ் மோதிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மோதுனது வலிக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு காமெடியை போட்டு நிற்பானுங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணும் வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் சொல்லுவான், மசாவ் வீட்டில் எங்கேயும் காணோம், எங்கே போனானே தெரிலன்னு சொல்லும் போது தான் 2 பேரும் போய் பார்ப்பாங்க. மசாவ் பார்த்தீங்கன்னா ஒரு நடு காட்டில் போய் நிற்பான். அங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓடி போய் நிற்பாங்க. 3 ஃபுல் மூனில் இருக்கும். மசாவ் கை பார்த்தீங்கன்னா 3 கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓனாய் ஷேப்பில் பெருசாகிடும் உடம்பெல்லாம். பார்த்தீங்கன்னா ஓனாய் மாதிரி நிஜ ஓனாய் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துடும் வெளியே. டக்குன்னு சில்வர் புல்லட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஓனாய் சுடுறதுக்காக. ஓனாய் ஷேப்பில் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நேனி கிராஸ் ஆகிருப்பாங்க. நேனி பார்த்து சாக் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா அது ஓனாய் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஒரு அணில் மாதிரி இருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. கன்னை சுட்டு பார்த்தாலும் ஒரு அணில் மேலேயே ஒரு ஃப்ளாக் தான் வரும். இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது டங் டங்குன்னு சொல்லி அந்த அணில் பாடிட்டு இருக்கும். இதுதான் அந்த ட்விஸ்டான எபிசோடு. ரொம்ப ஃபன்னாகவே போயிருக்கும். அப்போ தான் போச்சன் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டி கேரக்டர் இல்லாமல் நல்லா ஜாலியாக ஒரு பையன் மாதிரி வந்துட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இதோட இந்த எபிசோடு ரொம்ப ஃபன் அண்ட் ட்விஸ்ட்டாக முடியும். பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.